ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிக்கு கூப்பிட்ட நடிகர் அங்கெல்லாம் வேண்டாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிகையை மறுத்துட்டார். ஸோ யார் இந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெற்றி நடிகருக்கும் நடிகைக்கும் இடையே பல வருஷங்களாக நெருக்கமான தொடர்பு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் இருந்தாலும் அதை ரெண்டு பேருமே வெளிப்படையாக சொன்னது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நடிகைக்கு என்னமோ 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் மட்டும்தான் ஆகலை. பட் இவர் நடிகருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வெளிப்படையாக வெளியே சொல்ல முடியல. இருந்தாலுமே படப்பிடிப்பு தளத்தில் ரெண்டு பேருமே நடந்துக்கிற விஷயம், நடந்துக்கிற செய்கை எல்லாமே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடிக்கடி தனியாக சந்தித்து பேசுறது, எல்லாத்துலேயும் ரெண்டு பேருடைய நடவடிக்கை, இவருக்கு இருக்கக்கூடிய இருவருக்கும் இடையிலான இந்த உறவு குறித்து கிசுகிசுக்கள் இவங்க நடந்துக்கிறத வச்சு அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. இப்படி இருக்கும்போது நடிகர் தற்போது தன்னுடைய திரை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கார். ஸோ கடைசியாக இருக்காருன்னு கூட சொல்லலாம். இதற்கு நடக்க உள்ள இந்த நிகழ்ச்சியில், நடந்து முடிந்த அந்த நிகழ்ச்சியில் நடிகையை ரொம்ப பர்சனலாக கூப்பிட்டுருக்காரு, நீயும் வா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு நடிகை சொன்ன காரணம், அடுத்து அவர் சொன்ன தகவலும் தான் கோலிவுட்டில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது. அதாவது நடிகரும் நடிகையும் ஒவ்வொரு நெருக்கம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ நடிகருடைய படப்பிடிப்பு தளத்துக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் அவர் தாராளமாக நடிகரோட கேரவனில் போய் உட்காந்து மணிக்கணக்காக டைமே பார்க்காம நேரம் கணக்காக உட்காந்து பேசுவாங்களாம். பேச மட்டும்தான் செய்வாங்களா அப்படின்றது தெரியல. நல்லா பயங்கரமாக இதை பண்ணுவாங்க போல். அந்த அளவுக்கு நடிகைக்கு உரிமை இருக்குது. எப்பெல்லாம் இந்த நடிகருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்போ நடிகையை கூப்பிட்டு ஜல்சா தான். ஸோ அந்த மாதிரி மேட்ரு இருக்குது. நடிகையை சந்தித்து பேசும்போது நடிகையோ தன்னுடைய சினிமா நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்காரு. நடிகையும் யோசித்து பார்த்துட்டு, நான் மட்டும் வந்தால் சரியாக இருக்காது, எனவே மற்ற சினிமா பிரபலங்களையும் கூப்பிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது, சந்தேகம் வராத மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை கேட்ட நடிகரும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காரு. எல்லா ஏற்பாடுகளும் செய்த பின்னர் நடிகை இன்னொரு காரணத்தை சொல்லி பார்ட்டியிலேருந்து கலந்துக்கிறதுலேருந்து ஜகா வாங்கியிருக்காரு. ஸோ அதாவது நடிகை வந்தால் நடிகரோட பக்கத்தில் மட்டும்தான் உட்காரணும். அதாவது நான் இல்லாதப்போ நீ யாருக்கோ பக்கத்தில் வேணால் போய் உட்காந்துக்க வேணாம், நான் அந்த ஷோவுக்கு வந்தால் நீ என் பக்கத்தில் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நடிகை ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த படத்துடைய பார்ட்டி அப்படின்றது அந்த படத்தில் நடித்த நடிகை மட்டும்தான் அந்த மெயின் லீடு இல்லையா, அந்த லீடு மட்டும்தான் நடிகர் கூட உட்கார முடியும். அதுதான் வழக்கம். ஸோ சம்மந்தமே இல்லாமல் இந்த நடிகை எப்படி பக்கத்தில் உட்கார வைக்கிறது? நடிகை, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படி தான் உட்கார வைக்க முடியும். இந்த நடிகை எப்படி உள்ளே உட்கார வைக்கிறது அப்படின்றது ஒரு புரியாத புதிர் குழப்பம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை இதை காரணமாக காட்டி நடிகை ஜகா வாங்கிட்டாங்க. இருந்தாலுமே நடிகர் தன்னுடைய ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய இந்த நடிகைக்கு, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நடிகைக்கு ஸ்பெஷலான ஒரு விருந்து வச்சுருக்காரு, மிட் நைட் விருந்து. ஸோ சரி, ஓகே, பார்ட்டியில் தானே பார்க்க முடியல, நம்ம மிட் நைட்டில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி மிட் நைட்டில் விருந்து வச்சு ஒரே ஓவர் ஆட்டம் தான், தப்புன்னு ஆட்டம் போட்டிருக்காரு அந்த ஆக்டர். ஸோ இந்த நடிகையை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், கேட்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் இமேஜஸ், எடிட்டட் இமேஜஸ்லாம் பார்த்து தெரிவிக்க விடுங்க.